நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? தனுசு ராசி பல நபர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக செயல்படக்கூடிய ராசி தான் நீங்கள். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை அவங்க முன்னேறதுக்கான ஒரு விஷயத்தை ஏணியாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நல்லா பார்த்தோம்னா தெரியும், நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நம்ம அடிப்படை கல்வியிலேருந்து நம்ம ஆனா அப்படின்னு போட சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்திங்களா. அதே போல் இப்போ நம்ம நீங்கள் டிகிரியோ இல்லை ஏதோ ஒரு படிச்சிருக்கலாம். அந்த படிப்பு சொல்லி கொடுக்க வச்ச அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் பாருங்களேன், தன்னுடைய மாணவ செல்வங்கள் எப்படியாச்சும் நல்ல மதிப்பெண் பெறணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடணுங்கிற எண்ணத்தில் தான் கடுமையாக நடந்திருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி தான் கடுமையாக நடந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது இந்த மாணவர்களுடைய ஒழுக்கம் நல்லாயிருக்கும், மாணவர்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். அப்படியே பர்ஃபெக்டாக மாணவ செல்வங்கள் அற்புதமாக படிப்பாங்க. அப்போ அந்த படித்து நமக்கு ஆணா போட சொல்லி கொடுத்த ஆசிரியரை போய் நம்ம என்னைக்கா போய் பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்போமா? அதில் 100க்கு 98% சொல்லியிருக்க மாட்டோம். பலபடியும் போய் சொல்லியிருக்க மாட்டோம். நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஆணா போட சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லியிருப்போமா? சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த நபர்களுடைய முயற்சி, அவங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சி தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல் தான் தனுசு ராசிக்காரங்களும் இந்த இயல்பாகவே மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. பல நபர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்வீங்க. ஆனால் உங்களை யாருமே என்னென்னா ஒரு மதிப்பாக கூட, ஒரு மரியாதை கூட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை பயன்படுத்திட்டு சும்மா ஒரு சாதாரணமாக கடந்து போகும்போது உங்களுக்கு ஏற்படுற வலியும் வேதனையும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கஷ்டத்தையும் கவலைகளையும் கிட்டத்தட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த 1 வருட காலமாக நிறைய விதமான மன அழுத்தங்களையும், தன்னுடைய திறமையை விட குறைவான நபர்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்குதுங்கிற ஏக்கத்திலும் வாழ்ந்து வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதற்கு முன்னாடி கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியின் அதிபதியான குரு பகவான் மற்றும் சூரிய பகவான். இந்த மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க.
சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் இடத்துக்கு போயிறார், கடகராசிக்குள்ளே போயிறார். 8ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா 17ஆம் தேதி வரையும் ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றமும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறதையும் காட்டப்போகுது. அப்போ மாற்றம் என்னென்ன கிடைக்க போகுதுன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வெற்றி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. உங்களை மதிக்காத, உங்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த நபராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற தன்மையில் ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட இணைந்து இணக்கமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய உயர்வுகளை கண்டு பொறாமைப்பட்ட நபர்கள் இனிமேல் அந்த பொறாமையை விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கான செயல்பாடு உண்டு. பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் நெருக்கடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்க போகிறீங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. உங்களுடைய மதிப்பை அறிந்து உங்களுடைய இருக்கும் இடத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களை யாராவது அரசியலில் ஈடுபாடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான மாற்றம் உண்டு. உங்களுடைய தொகுதியில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராகும். உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு மதிப்பளிப்பாங்க. உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. பிரிய வேண்டும் நினச்ச கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான அமைப்பு உண்டு. அதேபோல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பந்தத்தை அமைச்சு கொள்ள பாக்கியம் ஏற்படும். இவ்வளோ நாட்களாக தேடிப்பீங்க, இந்த ஊரில் இருக்குமோ அந்த ஊரில் இருக்குமோலாம் தேடிப்பீங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் தெருவுக்குள்ளேயே ஒரு பொண்ணு கிடைக்கும், இல்லை உங்கள் தெருவுக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன என்பதை பார்க்குறோம். நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொழிலில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் நல்ல வெற்றியாக நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கனால நீங்கள் அரசாங்க வேலையில் பயணம் செஞ்சுக்கிறீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 17ஆம் தேதிக்கு முன்னாடி வரையும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலையில் தனுசு ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அரசாங்க வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 9க்குரியவன் இந்த இடத்துக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்போ அரசாங்க வேலையில் கவனமாக இல்லைன்னா ப்ரொமோட் ஆகக்கூடிய செயல்பாடு எங்கே இப்போ வந்து 17ஆம் தேதி வரையும் ப்ரொமோஷன், 17ஆம் தேதியிலேருந்து என்னதுன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி செயல்பாடு வந்துடும். ஸோ கரெக்டாக கவனமாக செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா பிரச்சனை முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வெற்றி பெறும். கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் முற்றிவிடும் என்பதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவுடன் சேர்ந்து 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால 9ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல அந்த இடத்துக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அப்பா வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் சில விஷயங்களில் கவனத்தை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு சரியான முறையில் பயன்படுத்திட்டா வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய
கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது, கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.